ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜ் குகன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சௌசௌ சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சௌசௌவை இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு நறுக்கிக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு சௌசௌ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டோம்னா வலுவலுன்னு இருக்கும். அதனால் முன்னாடியே வதக்கி எடுத்து வச்சுக்கணும். கடாய் வச்சு அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா 3 பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வணங்குறது தானே. கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன். நீங்கள் முன்னாடியே வணக்கறனா வணக்கிக்கலாம். நான் அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டேன். அது உங்கள் ஆப்ஷனல் தான். இதே மாதிரி போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் சைஸ் 2 தக்காளி, இல்லைன்னா ஒன்றே போதும். இது நல்லா வணங்கிடணும். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான அளவு. ஆல்ரெடி வெங்காயத்தை சேர்த்து வணக்கியிருக்கிறோம். வரமிளகாய் 2. அந்த சௌசௌ ஆல்ரெடி வதக்கி வச்சதை திருப்பி உள்ளே கூட்டி ஒரு வதக்கிக்கலாம். அப்போ தான் எல்லாம் ஒட்டுக்காக மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் தோசைக்கு சௌசௌ சட்னி செஞ்சுருக்கோம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான சௌசௌ சட்னி ரெடி.